முத்தழகு? என்கிட்டயும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல? தொடாத. துணியில கைய வச்ச உங்க கோவம் நியாயமானதுதான் முத்தழகு. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா நாங்க ஏன் இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே எங்க நிலைமைய புரிஞ்சுப்பீங்க. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி வந்து பேசுறியா? என்ன உன்கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டேன்னு என்கிட்ட திமிரா சொல்லி காமிக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நிஜமாவே ஒரு பெரிய பிரச்சனை. சரவண உயிருக்கே ஆபத்துங்கிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல அவனை காப்பாத்துறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழி எதுவுமே எனக்கு தெரியலங்க. அடைச்சு நிறுத்து. என்ன கதை சொல்லிட்டு இருக்கியா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. நான் சரவண மாமாவை உயிருக்கு உயிரா நேசிச்சேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எங்க தப்பி தவறி நம்மளை விட்டுட்டு முத்தழகு பக்கம் சாஞ்சிருவானோன்னு பயத்துல நீ திட்டம் போட்டு அவர் மனசை கலைச்சிட்ட. அவசர அவசரமா உன் கழுத்துல அவரை தாலி கட்ட வச்சுட்ட. ஐயோ முத்தழகு, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்படிதான் அப்படிதான். ஆனா சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சிட்டல்ல. நான் உன்கிட்ட கேவலமா தோத்து போயிட்டேன். அந்த அவமானத்தை தான் என்னால தாங்க முடியல. ஐயோ, ஏன் முத்தழகு இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்ககிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காகலாம் நான் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கல. அந்த சூழ்நிலை அப்படி. எனக்கு வேற என்ன பண்ணணும்னே தெரியல. இல்ல, உன் நீலி கண்ணீரை எல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்ன பழி வாங்கணும் தான் நீ என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்ன. நீ அவ்வளவு கொடூரமானவ. சரிங்க, நீங்க சொல்றபடியே வச்சுக்கலாம். சரவணனை நீங்க கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டீங்க. நான் அதை நடக்க விடாம பண்ணிட்டேன்னே வச்சுக்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் சரவணன் உங்களை காதலிக்கவே இல்லையே முத்தழகு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பே அவனுக்கு வரலையே. வந்திருக்கோம். என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நினைப்பு அவருக்கு வந்திருக்கும். நீ வராம இருந்திருந்தா. உன்னை பாக்குற வரைக்கும் என் மாமா என்கிட்ட ஆசாசியா தான் பேசிட்டு இருந்தாரு. எப்ப நீ அவர் கண்ணுல பட்டியோ அப்பத்துல இருந்தே என் மாமா கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிச்சு. நீ ஒருத்தி தான் என் வாழ்க்கையை கெடுத்த. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை. முத்தழகு, நான் பண்ணது தப்புதாங்க. சரவணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சனே தவிர அப்படி பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலதான். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது. என் ஆயுசுக்கும் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்.